அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா. ராகு, செவ்வா அப்படிங்கிற கிரகத்த பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ராகு, செவ்வா அதிகமா பெண்களோட வாழ்க்கையில தான் ரொம்ப பாதிக்குது. அதே மாரி இந்த ராகு, செவ்வாய் இணைஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப கெடுபிடியான ஆட்கள். ரொம்ப பிடிவாதமான குணம் உள்ளவங்க. ஆ பிறரோட மனம் செத்து போகும் அளவிற்கு பேசக்கூடியவங்க, ரொம்ப பிடிவாத குணம் உள்ளவங்க. சொன்னதே வேத வாக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப அதையே தான் சொல்லுவாங்க. தான் ஜெயிக்கிறதுக்காக மத்தவங்கள ஒரு வேட்டையாடுற அளவுக்கு குணம் கொண்டவங்க இந்த ராகுவும், செவ்வாயும் இருக்கிறவங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இப்ப இந்த ராகு, செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு ஒரு எதிரி உருவாக்கிட்டான்னு வச்சுக்கங்க. அது தான் கட்டின கணவனா இருந்தாலும் சரி, தன் கூட பிறந்த உடன்பிறப்பா இருந்தாலும் சரி, தான் பெற்ற மகளோ, மகனாவோ இருந்தாலும் சரி, இவங்க என்ன பண்றாங்கன்னா, தான் சொன்னபடி நீ நடக்கல அப்படிங்கிறதுக்காக அவங்கள எந்த ஸ்டேஜுக்கு வேணாலும் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய ஒரு வைராகியமும், ஒரு அதீத கோவமும் கொண்டவங்க தான் இந்த ராகுவும், செவ்வாயும் இருக்கிறவங்க. இவர்களுக்கு சொன்னபடி நடந்து கொள்ள வேண்டும். சொன்னவர் சொன்னதிலிருந்து 1% அதிகமாகவோ சொல்லக்கூடாது. 1% குறைத்தும் சொல்லக்கூடாது. இவர்கள் தனது வேலை சரியாக நடக்காத போது அடுத்தவர்களை வேட்டையாடுவது போல வேட்டையாடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு இதுங்க. இது ஒரு ஒரு சின்னதா ஒரே ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்காவுக்கு ராகுவும், செவ்வாயும் ஒண்ணா இருந்துச்சு. 2 பேரும் நல்லபடியா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப அந்யோன்யமா, ரொம்ப ஹேப்பியஸ்ட் வாழ்க்கை தான் போச்சு. அப்படி போயிட்டு இருக்கும்போது, அடிக்கடி அந்த அக்கா கோவப்பட்டு, கோவப்பட்டு அ அதுவரைக்கும் சந்தோஷமா வாழ்க்கை போனது. செவ்வாயுடைய காரகத்துவமான கணவனா அவரு மாறுனதுக்கு அப்புறம், அந்த கணவன குறை சொல்லி, குறை சொல்லி, குறை சொல்லி, குறை சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பிரச்சனை பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணும்போது, அவரு மனம் நொந்து போய் வேற ஒரு பொண்ணு கூட இருந்துட்டாரு. அத இன்னும் பெருசாக்கி டாப்புக்கு 1995லயே ஒரு 5,00,00,000க்கு சொந்தக்காரர் ஆவுற மாரி டாப்புக்கு போனவர, பிசினஸ குளோஸ் பண்ணி, அவர ரூ. 50,00,000 கடன்காரனாக்கி, நடுத்தெருவுல நிறுத்தி, சண்ட போட்டு, மண்ணுல உருண்டு பெரண்டு, அந்த புருஷன, அதான் அந்த செவ்வாங்கிற கணவன நடுத்தெருவுக்கு கொண்டாந்து அவர் வாழ்க்கையே வீணா போற அளவுக்கு அந்த அக்கா பண்ணிட்டாங்க. அ அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த செவ்வாயும், ராகுவும் இருக்கும்போது, ஆ செவ்வாய் கணவன குறிக்கும். ராகு ஒரு வேட்டையாடுற மிருகம் மாரி. அவங்க தன்னுடைய காரியம் சக்சஸ் ஆவணுங்கிறதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் பொய் சொல்லுவாங்க. தன்னுடைய வெற்றிக்கு யாருடைய வாழ்க்கைய வேணாலும் பலியாக்குவாங்க. இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய்ங்கிறது கணவனை குறிக்கக்கூடிய கிரகம். இந்த ராகு நான் சொல்லிட்டேன், அது ஒரு வேட்டையாடுற கிரகம்னு நான் சொல்லிட்டேன். ஸோ, இவங்களுக்கு வாய்த்த கணவன், இந்த செவ்வாயும், ராகுவும் ஒண்ணா இருக்கிறவங்களுக்கு வாய்த்த கணவன் சரிவர இருக்க மாட்டார். எந்த ஒரு விஷயத்திலயும் சரிவர இருக்க மாட்டாரு. ஸோ, ஒரு நல்ல தம்பதி இருக்காங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் நல்ல பாசமாவும், அன்பாவும், அக்கறையாவும் அவரு பொண்டாட்டிய பாத்துக்கிறாருன்னு வச்சுக்கங்க. தனக்கு இப்படி ஒரு கணவன் ஆவலையே அப்படிங்கிற மனது பொறாமைய இவங்க ஒரு வைப்ரேஷனா வெளிய அனுப்புவாங்க, அவங்கள பார்க்கும்போது. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த செவ்வாய், ராகுல்ல ஒரு நபர் ஒரு அந்யோன்யமா இருக்கக்கூடிய குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கங்க. தனக்கு இப்படி ஒரு கணவன் அமையலையே அப்படின்னு சொல்லி, ஏதாவது பாயிண்ட் கிடைக்குமான்னு பார்த்து, அந்த குடும்பத்த 2ஆ பிரிச்சு வச்சு, அதுல ஒரு உள்ளார்ந்த சைக்கோ ஆனந்தம் கொள்ற அளவுக்கான நபர்கள நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ, இந்த செவ்வாய்ங்கிறது வீடும், அ கணவனையும் குறிக்கக்கூடிய கிரகம். ஸோ, வீடு, கணவன், சகோதரன் இதுல எல்லாம் எப்ப பாரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். வில்லங்கமான இடத்த தான் வாங்க முடியும். வாஸ்து குறையுள்ள வீட்ல தான் இவங்க வாழ முடியும். செவ்வாங்கிறது ரத்தத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கிறனால, ராகு ஹை பிரஷரை குறிக்கக்கூடிய கிரகம்னால இவங்களுக்கு அதீத ரத்த அழுத்தம் இருக்கும். ஹை பிரஷர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரத்த அழுத்தத்தினால எதிர்த்தாப்புல நிக்கிறவங்க யாரா இருந்தாலும் பார்க்கவே மாட்டாங்க. இது ஒரு சூரசம்கார கிரக சேர்க்கைன்னு சொல்லலாம். செவ்வாயும் ராகுவும் ஒண்ணு சேர்றது சூரசம்கார கிரக சேர்க்கை. எதிர்த்தாப்புல நிக்கிறவங்க கணவன், பிளஸ் தன்னுடைய அம்மா, அப்பா, தன்னுடைய மகன், மகள் இப்படி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லையா, அவங்கள வேட்டையாடணும்.
அவங்கள வந்து வேட்டையாடி அவங்கள வந்து தோல்வி அடைஞ்சு மண்ணில் தள்ளணும். அப்ப தள்ளுன பிற்பாடு அவங்களுக்குள்ள ஒரு ஆனந்தம் இருக்கும். அந்த ஆனந்தத்தை அப்பா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு சைக்கோ மனநிலை கொண்டவங்க தான் இந்த செவ்வாய் ராகு. முக்கியமா ஒரு கணவன் மனைவி நல்லா இருக்காங்கன்னு வச்சுங்க, ஒரு தற்காலிகமா கோச்சார ரூபத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, இந்த செவ்வாய் ராகு உள்ள பெண்கள்கிட்டயோ இந்த செவ்வாய் ராகு உள்ள ஆண்கள்கிட்டயோ பஞ்சாயத்துக்கு தயவு செஞ்சு போயிடாதீங்க. உங்க வாழ்க்கையே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு யமத்தன்மை கொண்ட ஒரு கிரக சேர்க்கை. இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்ங்கிறது வீரத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், ராகுங்கிறது காளியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா, நீங்க வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல வீரமா காளி அப்படின்னு சொல்லி ஒரு காளியம்மன் கோயில் இருக்கு. அந்த காளியம்மன் கோயிலுக்கு நீங்க வந்து செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல போய் ஒரு 18 விளக்கு போட்டு வந்தீங்கன்னா, நல்ல கணவனோ அல்ல நல்ல வீடு வாசலோ சகோதரன்ட்ட நல்ல உறவு முறைகளோ அந்த வேட்டையாடுற குணம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையும். சப்போஸ் அவ்வளவு தூரம் போக முடியல அப்படிங்கிற பட்சத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய காளியம்மன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல போய் விளக்கு போடுங்க. விளக்கு போட்டீங்கன்னா இந்த அதீத கோபமோ அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை வந்து நோகடிக்கிறதையும் பிடிவாத குணமும் தான் பிடிச்ச முசலுக்கு 3 காலுங்கிற அந்த பிடிவாதமும் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு 80% குறையும். குறையும் போது என்ன ஆகும்னா, நீங்க உங்க வாழ்க்கையை நோகடிச்சுக்கிறது இல்லாம அடுத்தவங்க வாழ்க்கையும் நோகடிக்கிறீங்களே இந்த ராகுவும் செவ்வாயும் இருக்கிறவங்க, அடுத்தவங்க வாழ்க்கையாவது நோகடிக்காம இருப்பீங்க. அந்த அளவுக்கான ஒரு பரிகாரம் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ராகு 1 இருக்கும்போது ரத்த தானம் பண்ணுங்க. ரத்த தானம் பண்ணீங்கன்னா வந்து அது அது கொஞ்சம் பரிகார லெவல்ல கொஞ்சம் மன நிம்மதியை கொடுக்கும். முக்கியமா வந்து உங்களுடைய கோவங்களையும் ஆக்ரோஷத்தையும் காட்டி அடுத்தவங்களோட வாழ்க்கையை வந்து நீங்க வந்து க்ளோஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணாதீங்க. நிறைய பேத்த நான் இப்ப பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த ராகு செவ்வாய் உள்ளவங்க தான் கெட்டதும் இல்லாம தன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டதும் இல்லாம அடுத்தவங்க வாழ்க்கையும் கெடுக்கிறாங்க. அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம், இந்த செவ்வாய் தான் வந்து இந்த வீரியத்துக்கு உண்டான கிரகம், அதாவது தாம்பர்த்திய வீரியத்துக்கு உண்டான கிரகம். ஸோ இந்த ராகுவும் செவ்வாயும் ஒன்னா இருக்கிறவங்க எல்லாருமே பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் தாம்பர்த்திய உறவுல அதீத ஈடுபாடு இல்லை. அப்ப யாராவது ஒருத்தவங்க தாம்பர்த்திய உறவுல வந்து அதீத ஈடுபாடுல இருக்காங்கன்னா அது இவங்களுக்கு வந்து ஒரு கோவத்தையும் ஒரு ஆக்ரோஷத்தையும் உண்டு பண்ணி அவங்க வாழ்க்கையை எப்படியாவது கெடுக்கணும் அப்படிங்கிற ஆழ்மன சைக்கோவா இருக்கிறாங்க. தயவு செஞ்சு இவங்களையெல்லாம் வந்து மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போகணும். அண்ட் தென் வந்து இந்த வீரமாகாளி கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை காளியம்மன் கோயிலுக்கு போய் அந்த கோயில்ல காளியம்மனுக்கு போட்ட மாலையை எடுத்து இவங்க கழுத்துல போட்டு செத்த நேரம் உட்காருன்னு சொல்லிட்டு வரலாம். கொஞ்சம் பொறுமையை கையாளு, ரத்த தானம் பண்ணு, ஹை ப்ரெஷருக்கு உண்டான தியான முறைகளை பண்ணு அப்படின்லாம் வந்து சஜஷன் பண்ணோம்னா இவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இவங்களுக்கு வந்து ரத்தத்துல வந்து கிருமிகளால பாதிப்புகள் ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த விஷக்காய்ச்சல்ங்கிறாங்கல்ல, அந்த விஷக்காய்ச்சல்னால இறந்து போனவங்க நிறைய இருக்காங்க. உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைவு. அதே மாதிரி செவ்வாய்க்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு வந்து மட்டுப்பட்டு போயிடும். ஸோ இவங்க வீரமாகாளி கோயிலுக்கு போய் பரிகாரம் செஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஆடியோலையும் சந்திப்போம், கிரக சேர்க்கையிலையும் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதித்யா.